கும்பராசிரியர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சிக்கு பின் ஒரு சில நபரிடம் கவனமா இருக்கணும் அப்படின்னா யார் அந்த நபரா இருப்பாங்க? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ராகு கேது பயிற்சி கும்பராசிக்கு வந்துட்டு க்ளோஸ் டு 60 to 65% பாசிட்டிவாக இருக்குது. கும்பராசி இந்த பீரியடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர் வேலையில் வந்து ஒரு முன்னேற்றம், ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதனும் இருக்கு. பெண்டிங் ஆகிட்டு இருந்த அந்த ஒரு ப்ரமோஷன்ஸு, இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அது எல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இது. அண்ட் ஆல்சோ ஜாப் சேஞ்ச் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தது அது எல்லாமே வந்துட்டு அதுவே மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டம். நீங்கள் ஆக்டிவாக அப்ளை பண்ண தேவை கிடையாது, அதுவே வரும். சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் எந்தளவு சாதகமாக இருக்குங்க? திருமணம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குருவோட பார்வை இருக்குது, ராசிக்கே குருவோட பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால வந்துட்டு தடைப்பட்ட சுபகாரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் தான். ஷேர் மார்க்கெட், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது எதில் பண்ணலாங்க? எதில் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும்? இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோல்டு அப்படிங்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக. கோல்டு பாண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தாராளமாக பண்ணலாம். டைம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாங்க? கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த பீரியடில் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பக்தி பிளஸ் நிலையம் இருக்கும். வணக்கம் என்று நம்மோட இருந்தவர் அஸ்ட்ரோ அர்ச்சனா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ நம்ம ராகுகேது பயிற்சி பலன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசிக்கு இந்த ராகுகேது எப்படிப்பட்ட பலன் தரப்போறாருங்க மேம்? கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு ஜென்ம ராகுவாக வரப்போறாரு, ராசிக்கே வரப்போறாரு. இப்போதாங்க ஜென்ம சனி விலகிச்சு, அதுக்குள்ளே இப்போ ஜென்ம ராகுன்றீங்களே, இவர் அடுத்து என்னெல்லாம் பண்ண காத்திருக்காரு அப்படின்னு கேட்டால் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட ராசிநாதன் சனி ஆட்சி வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த 7:30 டைமில் வந்துட்டு ஜென்ம சனி பீரியடில் கண்டிப்பாக படுத்தியிருப்பார். நிறைய ஒரு லாஸஸ்ஸு, மன நிம்மதியே இல்லை, சுத்தமாக எதை எடுத்தாலும் பிரச்சனை, தொட்டதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறையா இருந்திருக்கும். அந்த அளவுக்கான பிரச்சனைகளை ராகு கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அண்ட் குருவோட பொசிஷனுமே நல்லா இருக்குது. குரு வந்து 5வது இடத்துல இருக்காரு, அதாவது புத்திஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானத்துல குரு இருக்காரு. அந்த குரு வந்து உங்க ராசியில உட்கார்ந்துட்டு இருக்கிற ராகுவை பார்க்கறதுனால ஜென்ம ராகுவால வரப்போற அந்த ஒரு மன சஞ்சலம், ஒரு பயம், ஒரு பரபரப்பு, ஒரு பிரம்மாண்டம். ஏன்னா வந்துட்டு ராசி அப்படிங்கும்போது வந்துட்டு நம்மளோட தலை, அதுதான் நம்மளோட மனசு அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ராகு உட்காரும்போது பொதுவாகவே வந்துட்டு இப்போ சனி தான் வந்துட்டு ஆதிபத்தியம். கும்பராசிக்கு வந்துட்டு ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி தான். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு மந்தமாக, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க அவங்க எது பண்ணாலுமே. ஸோ அந்த கேரக்டர் இப்போ மாறி பயங்கர ஒரு பரபரப்பான ஆளாக மாறிடுவாங்க. அவங்களுக்கே வந்து புதுசாக இருக்கும், நம்மளாம் இவ்வளோ வந்துட்டு பரபரப்பாக இருக்க மாட்டோமே அப்படின்னா அதுக்கு காரணம் ஜென்மத்தில் வந்திருக்கிற இந்த ராகு தான். ஆனால் அது குரு பார்வையில் இருக்கிறதுனால பெரிய அளவில் கெடு பலன்களை கொடுக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி கேது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 7வது இடத்துல இருக்காரு. 7ங்கிறது களத்திர ஸ்தானம். ஸோ அதனால சின்ன சின்ன இஷ்யூஸ், அதாவது ஒரு ஸ்பௌஸ் அண்ட் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளேயோ, இல்லைனா திருமணத்திலையோ, இல்லைனா ஒரு கூட்டு தொழிலோ, இந்த மாதிரி விஷயங்களோ ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கேது இருக்காரு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ராகு கேது பயிற்சி கும்பராசிக்கு வந்துட்டு க்ளோஸ் டு 60 to 65% பாசிட்டிவாக இருக்கு. கும்பராசிரியர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சிக்கு பின் ஒரு சில நபரிடம் கவனமா இருக்கணும் அப்படின்னா யார் அந்த நபரா இருப்பாங்க? கும்பராசி இந்த பீரியடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர், அதாவது இவங்க மேலாக இருந்தால் ஒரு ஃபீமேல் கிட்டேயோ, இல்லைனா இவங்க ஃபீமேலாக இருந்தால் மேல் கிட்டேயோ, ஒர்க் பிளேஸ்லேயோ சரி, இல்லைனா வீட்லேயும் சரி, வேலை இடத்துல இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரும்போது அப்படிங்கும்போது அந்த ஆப்போசிட் ஜெண்டர் பர்சனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அவங்க தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம், தெரியாதவங்களாகவும் இருக்கலாம். பொதுவாகவே அந்த எதிர்பாலினத்தவரோடு பழகும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். வீடாக இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஏதாவது ஒரு ஃப்ரிக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சின்ன சின்ன டிஸ்பியூட் கூட பெரிய அளவில் ஒரு பிரச்சனை மாறத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த பீரியட். கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் எப்படிப்பட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் மேம்? கும்பராசியில் தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்துட்டு ராசியிலேயே ராகு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமானவர் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப வந்துட்டு ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து பெரிய அளவில் தான் யோசிக்க வைப்பாருங்க. சின்ன ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சின்ன விஷயங்கிறதே கிடையாது, எல்லாமே பெருசு தான், அந்த மாதிரியாக யோசிக்க வைக்கிறவர். ஸோ அதனால ஒரு அகலக்கால் அப்படிங்கிறது வச்சிட வேண்டாம். பண்ணுற வேலையில் புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை பண்ணுற தொழிலையே நான் வந்து அடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகிறேன், அதுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் உள்ளே போட போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ட் பொதுவாகவே கும்பராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்ஸாக இருப்பாங்க.
ரொம்ப ஷைனஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அடுத்தவங்க கிட்ட அதாவது அடுத்தவங்களுக்கு பிரச்சனைனா இவங்க வந்துட்டு எல்லா டைமும் அவைலபிளா இருப்பாங்க ஹெல்ப் பண்றதுக்கு. பட் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு போய் கேட்க மாட்டாங்க அடுத்தவங்க கிட்ட. ஸோ அத கொஞ்சம் உடைச்சு அந்த அந்த கேரக்டர கொஞ்சம் மாத்திக்கிட்டு, அடுத்தவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒப்பீனியன் வாங்குறது தப்பு கிடையாது. அது எந்த விதத்திலயும் உங்கள இறக்கி விட்டுடாது. ஸோ ஒரு 4, 5 பேர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லன்னா உங்க கூட வேலை செய்ற ஒரு பார்ட்னர்ஸா இருக்கட்டும். ஸோ அவங்க கிட்டலாம் கொஞ்சம் சஜஷன்ஸ் வாங்கி அதுக்கேத்த மாரி முடிவு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் தொழில் போட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாவே இருக்கும். அதுவும் வந்து கேது வந்து சூரியனோட இதுல சஞ்சரிக்கும் பொழுது, தொழில் போட்டிங்கிறது இருக்கும். அண்ட் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட சின்ன சின்ன தகராறுகள் அப்படிங்கிறது வரும். உங்களோட வியூ பாயிண்ட் ஒரு மாதிரி இருக்கும். அவங்களோட பெர்செப்ஷன் வேற மாரி இருக்கும். ஸோ அத பொறுத்து வந்துட்டு தொழில்ல ஏதாவது ஒரு கூட்டு தொழில்ல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரதுக்கான ஒரு காலகட்டம் இது. ஸோ அத கொஞ்சம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிட்டு போனா இந்த பீரியட்ல ஈஸியா வந்துட்டு மூவ் பண்ணிடலாம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? அந்த வேலையில வந்து ஒரு முன்னேற்றம், ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதனும் இருக்கா? கும்பராசிக்காரங்களுக்கு வந்துட்டு இவ்ளோ நாளா வந்து இந்த ஜென்ம சனி பீரியட்ல நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. நான் இவ்ளோ எஃபோர்ட் போட்டேன். அதுக்கு உண்டான ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிறதே இல்ல. சரி என்ன அப்ரிஷியேட் பண்ணலனாலும் பரவால்ல. நான் பண்ற வொர்க்க கிரிட்டிசைஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்ற நிலையெல்லாம் மாறி, இப்ப நீங்க பண்ற அந்த எஃபோர்ட்டுக்கு ஏத்த ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதே மாரி இவ்ளோ நாளா பெண்டிங் ஆயிட்டு இருந்த அந்த ஒரு ப்ரமோஷன்ஸ், இன்கிரிமென்ட், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அது எல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இது. அண்ட் ஆல்சோ ஜாப் சேஞ்ச் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தது அது எல்லாமே வந்துட்டு அதுவே மெட்டீரியலைஸ் ஆறதுக்கான ஒரு காலகட்டம். நீங்க ஆக்டிவா அப்ளை பண்ண தேவை கிடையாது. அதுவே வரும். ஏதாவது ஒரு நியூ ஆஃபர் இல்லன்னா நியூ ஒரு ரெஃபரன்ஸ் மூலமா ஏதாவது நீங்க டெய்லி பேசிட்டு இருக்கிறவங்க, இல்ல ஒரு டிராவல் பண்ணும்போது சேம் பஸ்ல, ட்ரெயின்ல இல்ல கார்பூல் பண்ணி போயிட்டு இருக்கிறவங்கலாம் சடனா ரெஃபர் பண்ணி புதுசா ஒரு வேலை வந்துட்டு உனக்கு வருது. நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கே இன்னொரு ஒரு பெட்டர் பேக்கேஜ்ல இன்னொரு கம்பெனில வருது அப்படின்ற மாரி ரெஃபரன்ஸ் மூலமா நெறைய வரதுக்கான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு இந்த பீரியட்ல. அதே மாரி இப்ப ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு யாராவது வந்து இந்த கேம்பஸ் இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிட்டேன். இப்ப அடுத்து ஃபைனல் இயர் பண்ண போறேன் அப்படின்ற பட்சத்துல, கொஞ்சம் லெதார்ஜிக் ஆயிடாம, ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட டிகிரிய முடிக்கிறதுக்கான ஒரு அ எஃபர்ட்டுங்கிறது கண்டிப்பா போடணும் இந்த பீரியட்ல. அப்படி இல்லன்ற பட்சத்துல ஏதாவது ஒரு இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் கவனச்சிதறல் அப்படிங்கிறது வரதுக்கான ஒரு காலகட்டம் இது ஜென்ம ராகுங்கிறதுனால. ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ்டா, டெடிகேட்டடா உங்க வொர்க்ல ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப முக்கியம் இந்த பீரியட். கும்பராசி நேயர்கள் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அதாவது திருமணமோ, குழந்தை பாக்கியம் இந்த மாரி சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு சாதகமா இருக்குங்க? கும்ப ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இந்த பீரியட்ல திருமணம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குருவோட பார்வை இருக்கு. ராசிக்கே குருவோட பார்வை இருக்கு அப்படிங்கிறதுனால வந்துட்டு தடைப்பட்ட சுப காரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் தான். ஒரே ஒரு கேட்ச் என்ன அப்படின்னாக்கா வந்துட்டு 7ல கேது இருக்காரு அப்படிங்கும்போது, நீங்க வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு அலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருப்பீங்க. அந்த டைம்ல ஏதாவது ஒரு அவங்கள பத்தின ஒரு உண்மை ஏதாவது வந்துட்டு ஏதாவது ஒரு பொய் சொல்லியிருக்கலாம். அந்த அலையன்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு குடுத்த எக்ஸ்பெக்டேஷன்ல வந்துட்டு ஏதாவது ஒண்ணு மீட் ஆகாம, அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு 3 பெர்சன் மூலமா தெரிய வந்திருக்கலாம். இப்ப அவங்க சொன்ன ஒரு பேக்கேஜோ, இல்லன்னா எங்களுக்கு இங்க சொத்து இருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்கலாம் உங்ககிட்ட. ஆனா வந்துட்டு இல்லை அப்படிங்கிற உண்மை வந்துட்டு ஒரு 3வது நபர் மூலமா உங்களுக்கு தெரிய வர்றதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கிற பட்சத்துல, நீங்க கொஞ்சம் அத வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி மனப்பொருத்தத்துக்கு பிரிஃபரன்ஸ் குடுத்து திருமணம் அப்படிங்கிறத பண்ணிடுறது நல்லது இந்த பீரியட்ல. ஏன்னா கேது 7ல இருக்கறனால ஏதாவது ஒரு பிரச்சனை இன்னும் வந்து டிலேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் வரதுக்கான ஒரு காலகட்டம் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப பர்ட்டிகுலரா இருக்காம, ஒரு சில விஷயங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்ற பட்சத்துல தாராளமா மனப்பொருத்தத்துக்கு பிரிஃபரன்ஸ் குடுத்து பண்ணிடலாம். பிரச்சனை கிடையாது. அதே மாரி குருவோட பார்வை அக்டோபருக்கு மேல குடும்பஸ்தானத்துல படும் அப்படிங்கிறதுனால, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுமே வந்துட்டு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்புங்கிறது இருக்கு இந்த பீரியட். கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில வந்து ஒரு முதலீடுகள் செய்யணும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட், கோல்டு இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஏதாவது எதுல பண்ணலாங்க? எதுல ப்ராஃபிட் அதிகமா இருக்கும்? கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட்ல அ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கோல்ட் அப்படிங்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமா. கோல்ட் பாண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அதே மாரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படிங்கிறது தாராளமா பண்ணலாம். எனிதிங் ஏன்னா இப்போ வந்துட்டு ராசியிலேயே ராகு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால, கொஞ்சம் வந்துட்டு ஆசைகள் அந்த ஒரு பிரம்மாண்டம் அதெல்லாம் குடுப்பாரு. ஸோ அதுக்கு வந்துட்டு இது பண்ணி ரொம்ப ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதுக்குள்ள ஃபுல் டைமா இறங்க வேண்டாம். ஸோ, இந்த மாதிரி ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் அப்படிங்கிறத எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கிறது நல்லது. ஸோ, அத பொறுத்தவரைக்கும் கோல்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படிங்கிறதுனால, இது 2லயும் ஃபோக்கஸ் பண்றது நல்லது இந்த பீரியட். கும்பராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா நம்ம எத சொல்லலாங்க? கும்பராசிக்காரங்க கண்டிப்பா இந்த பீரியட்ல போயிட்டு வரணும்.
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஜென்ம ராசியில இருக்காரு ராகு. அப்படிங்கிறதுனால வந்துட்டு, முடியும் போதெல்லாம் வந்துட்டு கால பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணணும் அந்த பீரியட்ல. உங்க வீடு பக்கத்துல இருக்கிற எந்த கோயில்லயுமே கூட நீங்க போய் பண்ணிட்டு வரலாம். அதுவும் தேய்பிறை அஷ்டமியில பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. 2வது ஜென்ம ராசியில ராகு இருக்கிறதுனால, ராகுவோட நட்சத்திரம் சுவாதி. அதுவும் உங்க ராசிக்குள்ளேயே தான் இருக்கு. ஸோ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. ஸோ நரசிம்மர் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். நரசிம்மர் வழிபாடு அதுவுமே வந்து ஏகாதசியிலயோ, இல்லன்னா சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கோ பண்ணீங்கன்னா, அதோட பலன்கள் வந்து பன்மடங்கு பெருகி உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சதுன்னா ஒரு முறை நாமக்கல் போயிட்டு வர்றது நல்லது. ஏன்னா நாமக்கல்ல வந்து நரசிம்மரும் இருக்காரு. எதிர்த்தாப்புலயே ஆஞ்சநேயரும் இருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு சனி வந்து 2வது இடத்துக்கு தான் போயிருக்காரு. இன்னும் 7 ஃபுல்லா விலகல அப்படிங்கிறதுனால, 2 பேரையுமே சேர்த்து ஒரு முறை வழிபட்டுட்டு வந்துட்டீங்கன்னா, இந்த ராகு, கேது அண்ட் ஆல்சோ சனியால வரப்போற இந்த ஒரு கெடு பலன்கள வந்துட்டு தாராளமா குறைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இருக்கு இந்த பீரியட்ல. இந்த காலகட்டத்துல இவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் நோட் குடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லலாங்க? இந்த பீரியட்ல கும்பராசிக்காரங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க வந்துட்டு, ஜென்ம ராசியில ராகு இருக்காரு அப்படிங்கிறதுனால வந்துட்டு, ஒரு சில அடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஒரு கெட்ட பழக்கம், ஒரு ட்ரிங்கிங்கோ இல்லன்னா ஏதாவது எனி ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷன் அப்படிங்கிறது வரதுக்கான ஒரு காலகட்டம் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பழகுற பழக்கவழக்கங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு லிமிட்டுக்கு மீறி எதையுமே வந்துட்டு பண்ண வேண்டாம். அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த பீரியட்ல. 2வது 7ல கேது இருக்கிறதுனால, தொழில்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க கூட்டாளிகளோட, அதாவது வந்து பிசினஸ் பார்ட்னர்ஸோட ஒரு குடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் வந்துட்டு, பார்ட்னர்ஸ் தானே, ஒரே பிசினஸ் தானே அப்படிங்கிறது இல்லாம, கரெக்ட்டா கிளியர் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத அந்த குடுக்கல் வாங்கல் விஷயத்துல மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வரப்போற பிரச்சனைகள ஈஸியா தடுத்துடலாம் இந்த பீரியட்ல. இந்த 2 விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தா போதும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்கள் பயனுள்ள கருத்துக்களா இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.